ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கிய சமையல். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இதுல வந்து ஒரு 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து நல்லா மிக்சியில பொடி பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம இந்த பவுல்ல போட்டுக்கலாம். இது கூடவே வந்து நான் 1 கப் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் உப்பு போட்டு ஏற்கனவே வேக வச்சுட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். நீங்க சிக்கன் வேண்டானா இதுக்கு பதிலாக மஷ்ரூம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃபிளேக்ஸ் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், அதனால சில்லி ஃபிளேக்ஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மல்லி இலை போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நமக்கு வந்து இப்படி உதிரி உதிரியா இருக்கு. நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து வேணும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மாவு வந்து அழகா ரெடி ஆயிடுச்சு. அதிகமா தண்ணி சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதுல இருந்து நம்ம கொஞ்சமா மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி பால் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பால் மாதிரி ரெடி பண்ணிட்டு நம்ம கையில வச்சு இந்த மாதிரி வடை மாதிரி லைட்டா தட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து பால் மாதிரி வேணும்னாலும் நீங்க அதே ஷேப்ல ரெடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஸ்கொயர் மாதிரி வேணும்னாலும் எந்த ஷேப்ல வேணும்னாலும் ரெடி பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்திருக்கேன். நம்ம இப்ப இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையுமே வந்து இப்போ ரெடி பண்ணி எடுத்துட்டேன். நம்ம இதை வந்து ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். இதுல வந்து நான் அரிசி மாவு சேர்த்திருக்கேன். நீங்க அரிசி மாவுக்கு பதிலா கார்ன்ஃபிளவர் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட நல்லா கிறிஸ்பியா இருக்கும். அதே மாதிரி சிக்கனுக்கு பதிலா மஷ்ரூம், முட்டை அந்த மாதிரி எது வேணாலும் உங்களுக்கு விருப்பத்துக்கு நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதுல வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இதுல போட்டுக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃபிளேக்ஸ் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இதுல போட்டுடலாம். உங்களுக்கு காரத்துக்கு தக்கன நீங்க சேர்த்துக்கங்க. 1 கப் பொடியா கட் பண்ண மல்லி இலை எடுத்து வச்சிருக்கேன். இதையும் நம்ம இதுல போட்டுக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இதுல வந்து இப்ப தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் திக்கான பேஸ்டா ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து தண்ணியா வேண்டாம். இப்ப நான் தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் வேணும். ரொம்ப தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதையும் எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன்ல வந்து எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். இது வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம வந்து வடை மாதிரி தட்டி வச்சிருந்தோம்ல, அதை வந்து இந்த மைதா மாவுல வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாவு வந்து எல்லா இடமும் நல்லா படம்படி கவர் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம ஆயில்ல போட்டுக்கலாம். நம்ம மைதா மாவு வந்து நல்லா திக்கா கரைச்சிக்கணும். அப்பதான் வந்து இந்த மாவு வந்து மேல வந்து நல்லா கோட்டிங் ஆகும். ஆயில் வந்து நல்லா சூடான பிறகு நம்ம வந்து இதை ரெடி பண்ணி போட்டுடலாம். இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சிக்கன், பிரெட் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே போட்டுட்டேன். நம்ம வந்து இது போட முன்னாடி ஸ்டவ் வந்து மீடியமான ஃப்ளேம்ல வச்சுட்டு போட்டுக்கலாம். அப்பதான் வந்து மேல் பக்கம் வந்து நல்லா வந்து வெந்து வரும். இப்போ நம்ம இன்னொரு சைடு வந்து திருப்பி வச்சிடலாம். இன்னொரு சைடும் திருப்பி வச்சுட்டேன். இந்த சைடும் நல்லா வேகட்டும். நம்ம சிக்கன்லாம் ஆல்ரெடி வேக வச்சதுனால இது வந்து சீக்கிரமா குக் ஆயிடும். அதனால மீடியமான ஃப்ளேம்ல வச்சுட்டே நம்ம வந்து இதை வேக வச்சு எடுத்துடலாம். இப்ப 2 சைடுமே நல்லா வெந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம்.
இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே ஆயில இருந்து எடுத்துட்டேன். நம்ம மீதி இருக்கதை இதே மாதிரி ஆயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி இல்லாம கொஞ்சமா வித்தியாசமா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.